வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து கேப்சிகம் கிரேவி பண்ண போகிறோம். இது ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். அது கூடவே ஒரு 4 முந்திரி எடுத்துக்கலாம். கேப்சிகமில் வந்து விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால அது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. இப்போ உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தான் எடுத்திருக்கேன், அதனால நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு 1/4 மூடி அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து அது ஆறினோடனே மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான என்ன பொருள்னு பார்த்துடலாம். 3 குடமிளகா பச்சை கலர் நான் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு 3 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ கடாய் சூடானதும் அதில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் வந்து கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம், அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாசிப்பூ, 2 கிராம்பு. இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க கேப்சிகம் வந்து அடிக்கடி உணவில் எடுத்துக்கிட்டா அவங்களோட கேலரிஸை ஈஸியாக பர்ன் பண்ண உதவும். இப்போ வெங்காயம் வதங்கினோன்னே அதில் வந்து நம்ம நசுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனோன்னே நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கேப்சிகமையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன கலர் கேப்சிகம் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நமக்கு மோஸ்ட்லி வந்து க்ரீன் கலர் தான் ஈஸியாக கிடைக்கும், அதனால நான் வந்து க்ரீன் சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு மஞ்சள், சிகப்பு அந்த மாதிரி கிடைச்சா கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கேப்சிகமாக உணவில் எடுத்துக்கிட்டு வரும்போது நமக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். கேப்சிகமில் வந்து நிறையா ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால கேன்சரை வந்து ப்ரிவெண்ட் பண்ண உதவுது. இப்போ நம்ம வந்து அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம தேவையான அளவுக்கு உப்பு நான் சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் தண்ணி ஊற்றி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம், மசாலா எல்லாத்துலேயும் போகிற மாதிரி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இதே கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தாப்புல நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை மூடி போட்டு நம்ம சிம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிடலாம். சூப்பராக கொதி வந்துருச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அருமையான கேப்சிகம் கிரேவி தயாராகிடுச்சு. அவ்வளோதான். கேப்சிகமில் பார்த்தீங்கன்னா வந்து பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ண உதவுது, அதே மாதிரி சர்க்கரை அளவையும் கம்மிப்படுத்த உதவுது. மன அழுத்தம் இருந்தால் கேப்சிகம் உணவில் எடுத்துக்கும் போது அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கடைசியாக வந்து ஒரு 1/4 லெமன் எடுத்து சும்மா ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து லெமன் புழிஞ்சு விட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சுவையான கேப்சிகம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.